ஹலோ சொல்லுமா. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏமா, பணம் வாங்கி இவ்வளவு நாள் ஆச்சு, வட்டியும் தரல அசலும் தரல, எப்பமா தருவ? அண்ணா கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா. என் புருஷன் வாங்கின கடன் தான், இருந்தாலும் நான் தானே அடைச்சி ஆகணும். இப்போ அவரும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துட்றேண்ணே. இங்க பாருமா, பணம் மட்டும் சீக்கிரம் தரலன்னு வச்சுக்கோ, அப்புறம் வேற மாதிரி ஆயிருமத்துக்கோ. வேணா ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. உன் புருஷன் வேலை செஞ்சாருல, அந்த கம்பெனில போய் அந்த ஓனர்கிட்ட போய் உதவி கேளு, கண்டிப்பா செய்வாரு. எது எப்படியாமா, எனக்கு இந்த மாசத்துல நீ பணத்தை தந்தாகணும். சரிங்கண்ணா, கொஞ்சம் சீக்கிரத்திலேயே கட்டிடுறேண்ணே. யார்மா நீ? அண்ணா நான் கணேசன் பொண்டாட்டி. கணேசன் முன்னாட்டியா? ஆமா, ஐயாவோட கம்பெனில வேலை செஞ்சாப்புல. சாரை கொஞ்சம் பார்க்கணும். சாரை கொஞ்சம் பார்க்கணுமா? சரி இரு, நான் புள்ள போய் கேட்டு வரேன். சரிங்க. ஏம்மா, ஐயா உன்னை உள்ள வர சொன்னாரு, போ உள்ள போ. சரிங்க. ஐயா ஐயா ஐயா. ஆமா ஐயா. வள்ளி. சொல்லுமா. ஐயா, எங்கள் வீட்டுக்காரர் உங்கள் வீட்டில் தான் வேலை பார்த்தாரு. திடீர்னு இறந்துட்டாரு. கொஞ்சம் கடன் வேற வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. கடன்காரங்கெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க ஐயா. நீங்கள் தான் ஏதாவது பார்த்து உதவி பண்ணணும் ஐயா. அம்மா, கணேசன் ரொம்ப நல்லவனாச்சும்மா. அதுவும் இல்லாமல் எனக்கு அவனை மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். அவன் தான் ரொம்ப தங்கமானவன். அவன் கடனை வாங்கி செத்துறணும்னு என்னால் மனசு தாங்க முடியலம்மா. சரி, ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்? எவ்வளோ வேணும்? ஐயா, ஒரு 1,00,000 ரூபா கடன் இருக்கு ஐயா. அது மட்டும் கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. சரிம்மா, கணேசன் ரொம்ப நல்லவம்மா. அவனுக்காக கூட அந்த 1,00,000 ரூபா தருமா? சரி, கணேசன் பதில் அந்த வேலையை உனக்கு போட்டு விட்டா நீ செய்வியா? சரிங்க ஐயா. எப்போ வேணும்? ஒரு 2 நாள் கட்டணுங்க ஐயா. சரி, நான் உனக்கு உதவி பண்ணுறேன். நீ எனக்கு கை மாற என்ன செய்ய போற? என்ன வேணாலும் செய்வேங்க. அப்படியா? முதலாளி, இதெல்லாம் தப்பு இல்லையா? நீ நினைக்கிற மாதிரி உன் புருஷன் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாதுடி. என் கம்பெனியில் வேலை பார்க்குற பொம்பளையை வச்சுருந்தான்.
அதுவும் இல்லாமல் கேன்டீனில் வேலை செஞ்ச பொம்பளையும் தொடர்பு வச்சுருந்தான். அவனை கூப்பிட்டு வந்தானே வேலைக்காரன், அவனுடைய பொண்டாட்டியும் தொடர்பு வச்சுருக்கான். பாரு, அவன் புருஷன் ஒன்று அவ்வளோ நல்லவனா கிடையாது. அவன் புருஷனோட நான் எவ்வளோ மேலு. முதலாளியை கொஞ்சம் கவனிச்சாதானே இப்போ முதலாளியை உனக்கு உதவி பண்ணுவேன். என்ன அப்போ வந்து இந்த மாதிரி முதலாளியை சந்தோஷப்படுத்தணும், தெரியுமா அவனுக்கு? என்னடா குடிக்க காப்பி வேணுமா இல்லை பால் வேணுமா? ஏய், எனக்கு எதுவும் வேணாம். உள்ள ஒருத்தி இருக்கால, அவளுக்கு என்னென்னமோ கேட்ட குடுறா. போடா போடா. என்னடா வீட்டுக்காரங்க தனியாக தான் இருக்கும். நான் மட்டும் ஆற்றுல ஓட தண்ணியா யார் அள்ளி குடிச்சாங்க? போடா போடா போடா. தப்பா நினச்சி மாட்டேன்.